நெஞ்சினில் பொங்கிடும் அன்பினில் அழைக்கும் இயேசுவின் பாதம் வாருங்கள். இரவு பகல் என்னும் காலம் மறந்து புகழிசை பாடியே மகிழ்ந்திடுங்கள். நெஞ்சினில் பொங்கிடும் அன்பினில் அழைக்கும் இயேசுவின் பாதம் வாருங்கள். இரவு பகல் எனும் காலம் மறந்து புகழிசை பாடி மகிழ்ந்திடுங்கள். நெஞ்சினில் பொங்கிடும் அன்பினில் அழைக்கும் இயேசுவின் பாதம் வாருங்கள் வாருங்கள். ஸ்நேகமென்னும் ஊற்றினை நோக்கி அழைக்கிறாராயன் வாருங்கள். ஸ்நேகமெனும் ஊற்றினை நோக்கி அழைக்கிறாராயன் வாருங்கள். அமைதி எனும் புல்வெளி மீது நடத்துவாராயன் வாருங்கள். ஆ ஆ ஆ. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஒவ்வொரு நாட்களிலுமே நற்செய்தி வாசகமாக மார்க் நற்செய்தி 12வது அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் கடவுள் மார்க் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க அழைக்கின்றார். மார்க் நற்செய்தியாளர் இந்த அதிகாரத்தில் 3 மிக முக்கியமான காரியங்களை அவர் பதிவு செய்கின்றார். ஒன்று, வரி செலுத்துவது வேண்டுமா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, ஆலய தூய்மை பற்றிய ஒரு இறை வார்த்தையை நாம் வாசித்திருக்கின்றோம். மூன்றாவது, முதன்மையான கட்டளை எது என்ற ஒரு கேள்வியை நாம் வாசிக்கின்றோம். இந்த 3 காரியங்களை மார்க் நற்செய்தியாளர் இந்த 12வது அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது, மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவை தொடர்பான கேள்விகளை இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆனால் இந்த கேள்விகளை இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது, இயேசுவை சோதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கோ அல்லது அவரை ஒரு குற்றவாளியாக மாட்ட வேண்டும் என்பதற்கோ அல்லது அவரை விசாரிக்க வேண்டும், ஏதாவது அவரிடமிருந்து கேட்க வேண்டும், ஒரு குற்ற உணர்வை அவரிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் பல கேள்விகளை இது தொடர்பாக கேட்கிறார்கள் என்பதை கடந்த நாட்களில் உள்ள நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமான ஒரு நற்செய்தியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே இந்த 3 இனத்தவருக்கும், அதாவது மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசு ஒரு கேள்வியை வைக்கின்றார். ஆனால் அந்த கேள்வியை அவர்களை சிக்க வைப்பதற்கோ அல்லது குற்றம் காணுவதற்காக இயேசு வைக்கவில்லை. மாறாக தான் யார் என்பதை அங்கு வெளிப்படுத்துவதற்காக, தன்னை பற்றி ஒரு முழுமையான ஒரு நிலையை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். மெசியா தாவீதின் மகன் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். மெசியா தாவீதின் மகன் என்பது யூதர்கள் ஆழமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. இந்த தாவீதின் மகன் மெசியா என்பது மகன் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, இது தாவீதை விட அப்பாற்பட்டவர் அல்லது பிற்படுத்தப்பட்டவர், தாவீதை விட உயர்ந்தவர் அல்ல என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது.
மெசியா தாவீதின் மகன் என்பது. ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது மெசியா என்பவர், மெசியாவை தாவீதே இவர் மிக பெரியவர் அல்லது என் தலைவரே என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். தாவீது மெசியாவை என் தலைவரே என்று சுட்டிக்காட்டுகிறார். அதைத்தான் இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். என் தலைவரை என்று தாவீது சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்றால் இந்த மெசியா என்பவர் தாவீதுக்கு முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மிக்கவர்களே, யூதர்கள் நம்பி இருந்தது மெசியா தாவீதின் மகன் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆனால் யூதர்களுடைய சிந்தனையை தாண்டி கடவுள் அல்லது மெசியா என்பவர் இயேசுவின் கடவுளுடைய மகன் இயேசு என்பவர், மெசியா என்பவர் இன்னும் அதற்கு முன்னே வாழக்கூடியவர். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 58வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆபிரகாமிற்கு முன்பே நான் வாழ்கிறேன் என்று இயேசு தன்னுடைய வார்த்தையினால் சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இயேசு என்பவர் மெசியா, மெசியா என்பவர் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவர். இந்த இயேசு, இந்த மெசியா மிக பெரியவர். எனவே ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இயேசு என்பவர் இறை மகன், கடவுளுடைய மகன் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே இந்த இயேசுவை, நம்முடைய பார்வை, இயேசுவை பற்றிய பார்வை எப்படி இருக்கிறது? இயேசு உண்மையிலே இறை மகன் தானா அல்லது சாதாரண ஒரு மனிதனா? சாதாரண மனிதனாக இயேசு இருந்தாலும் அவர் ஒரு இறைமகன், கடவுளுடைய ஒரு செல்ல பிள்ளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளவர், முதன்மையாக இருக்கக்கூடியவர், அவர் பெரியவர், முடிவுமாக இருக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்த சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இத்திருப்பலியில் தஸ்னேவேஸ் மாதாவுக்கு நன்றியாக காசிமேடு பங்கிலிருந்து சேவியர் அமுதா குடும்பத்தினர்கள் இந்த அன்னைக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தாயானவள் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே திருச்சிலுவை நாதர் செய்த நலன்களுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ராபர்ட், புனிதா இக்குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு நினைவு பலியாக புலிக்கரை பங்கிலிருந்து சதீஷ்குமார், 5ஆம் நாள் நினைவு பலியாக இளங்கடை பங்கிலிருந்து தங்கப்பன், 5ஆம் ஆண்டு நினைவு பலியாக கோடிமுனை பங்கிலிருந்து சேன்ட்ரா ஜப்னா, 15ஆம் நாள் நினைவு பலியாக கூட்டப்புலி பங்கிலிருந்து கத்தரின் அம்மாள், 10ஆம் ஆண்டு நினைவு பலியாக குளச்சல் பங்கிலிருந்து வின்சென்ட், 16ஆம் நாள் நினைவு பலியாக சைமன் காலனி பங்கிலிருந்து பங்கராஸ், மேலும் லெட்டிஸ் மேரி, லியோன், குருசம்மாள், ஃபாத்திமா மேரி மற்றும் இறைவனின் இரக்கத்திற்கு காத்திருப்பவர்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியிலே நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருவை அமைதியான இறை பற்றி மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. அந்நாள்களில் அன்னா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகளை சுருங்கி உறிந்து விழச் செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அன்னா ஓடி வந்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய வானதூதர் அனைவரும் போற்றி, அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய பதிலுரை திருப்பாடல் 146. பாட வேண்டிய பல்லவி வசனம், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு.
நெஞ்சேனே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவே. என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவே. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 12 இறை வார்த்தைகள் 35 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார்.
அப்போது பெரும் திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனம் உவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வேண்டுதல் யாவையும் கேட்டிடுவாய் தரும் வேள்வி மனமுவன் தேற்றிடுவாய். இறைவா, வேண்டுதல் யாவையும் கேட்டிடுவாய் தரும் வேள்வி மனமுவன் தேற்றிடுவாய். அருள் நிறை உள்ளமும் பொருள் நிறை வாழ்வும் அமைந்திட வேண்டும், நீ அருள் தர வேண்டும். அருள் நிறை உள்ளமும் பொருள் நிறை வாழ்வும் அமைந்திட வேண்டும், நீ அருள் தர வேண்டும். அனைத்திலும் மேலா ஆண்டவன் உனைதான். அனைத்திலும் மேலாய் ஆண்டவன் உன்னைதான். உள்ளவர் பாடும் வரம் வேண்டும், பாடி பாடியே தோற்றும் வரம் வேண்டும். வேண்டுதல் யாவையும் கேட்டிடுவாய் தரும் வேள்வி மனமுவன் தேற்றிடுவாய். இறைவா, வேண்டுதல் யாவையும் கேட்டிடுவாய் தரும் வேள்வி மனமுவன் தேற்றிடுவாய். அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உன் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கை மாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தமது திரு கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசரேன் சூசை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய நாளில் இறைவன் செய்த அனைத்து நலன்களுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய சேவியர் அமுதா குடும்பம், ராபர்ட் புனிதா குடும்பம் இவர்கள் அனைவரையுமே நிறைவோடும் வளமோடும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய சதீஷ்குமார், தங்கப்பன், சாண்ட்ராஸ், ஜஃப்னா, கேத்தரின் அம்மாள், வின்சென்ட், பங்கராஸ், லெட்டிஸ் மேரி, லியோன், குருசம்மாள், ஃபாத்திமா மேரி, இறைவனின் இரக்கத்திற்கு காத்திருப்பவர்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஒளிற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் அன்பு தாய், இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவையின் ஆதரவு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
நிறைவாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாய் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இசைநாதனே எழுவா, இறை அருளை எண்ணி பொழிவா. பல வரங்கள் தந்து என்னை காப்பா, வழிகாட்ட எழுந்து வருவா.
இசைநாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்டு எழுந்து வருவாய். இசைநாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. இசைநாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். இசைநாதனை எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. இந்த இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னையே ஆளும் மன்னவன் நீயே, இயேசுவின் இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. அனலாய் எரிந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே. புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே. கனலாய் எரிந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே. புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே.
இன்மை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும்